அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், செய்திகள் தொடர்கின்றன. நாளை பாராளுமன்ற தேர்தலை யார் என்பி என்று நம்ம தீர்மானிக்க போகிறோம். அங்கே நாளைக்கு எலெக்ஷன், பின்பு யார் பிரதமராக தீர்மானிக்கிறான்னு பார்க்க. இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை நாங்கள் பார்ப்போம். ஈரான் மேல் எதுக்காக இன்னும் இஸ்ரேல் படையெடுக்காமல் இருக்கின்றா? ஏண்டா இஸ்ரேல் ஈரான் மேலே படையெடுத்தா அது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். ஏண்டா இஸ்ரேல் மேலே கையை வச்சா அங்கே நம்ம யூகே ரஷ்யா உள்ளே வர வேண்டியக்கு, ரஷ்யா உள்ளே வந்தால் அங்கே இந்தியா வரும், இந்தியாவும் வந்தால் அவங்கள சேர்ந்த நாடுகள் உள்ளே வரும். அது மூணாக போல மாற வேண்டியிருக்கும். ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடுகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவங்களுக்கு ரெண்டு வரும் வருவாங்க என்று வாக்குறும் அங்கே வந்திருக்கிறது. அப்படி ஒன்று நடந்தால் அதில் பாலஸ்தீனம் ஜெயிக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடவே கூடாது. நம்ம எதிரி நாட்டு இஸ்ரேல் அவர்கள் ஒரு நாட்டை அழிக்கிற அளவுக்கு ஒரு வெடிகுண்டு ராக்கெட் வைக்கிறது. அது வெடிக்காது, ஆக்களை உயிரை மட்டும் எடுக்கும். ஆனால் அங்கே ஒரு சேரமும் ஏற்படாத அளவுக்கு ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்காது. ஏன் பாலஸ்தீனுக்கு அவரால் ராக்கெட் அனுப்பாமல் பாலஸ்தீன் மக்களை சேரம் பண்ணுறான்னு இதுவிட உலக நாடு எதுக்குமே புரியவில்லை. ராக்கெட்டை அவன்ட கண்டுபிடித்திருக்கலாம், அவன்ட படைத்த இறைவன் நினைச்சாண்டா அந்த ராக்கெட்டே இல்லாமல் இறைவன் பண்ணி விட்டுருவான். ஜாதி மதம் பார்க்காம அவன் இடம் என்று நினைத்து அவன் முஸ்லீம் புரியமான இடத்தை அவன் கை வைத்திருக்கிறான். இஸ்ரேல் அந்த யுத்தம் எந்த அளவுக்கு முடிய போகுதுன்னு தெரியவில்லை. காசா மக்களையும் பாலஸ்தீன் மக்களையும் இஸ்ரேல் துன்புபடுத்தி கொண்டே இருக்கிறான். உள்நாட்டு செய்திகள் வாங்க பார்க்கலாம். அரசாங்கம் அவர்களதாக இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம் சமூகம் சார்ந்து சுயாதீனமான சில எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். இப்படி பிரச்சனைகள் வருகிற போது அரசாங்கத்தினுடைய விவகாரம் என்ன என்பதையும் கவனித்துக் கொண்டு சமூகத்திற்காகவும் பேசுகிறவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு முனைப்பை நாம் உண்டாக்கணும். ஏன்னா நம்ம கட்சி தலைவர்கள் லட்சணம் தான் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. இவ்வளவு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றிய கவனம் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் 9 சீட்டை வெல்லுவோம், நாங்கள் அம்பாறையில் 2 சீட்டை வெல்லுவோம், நாங்கள் நாடு முழுக்க இத்தனை சீட்டை வெல்லுவோம். இதுதான் அவர்களுடைய கவனமாக இருக்கிறது. அதனால் சமூகமாக நாம் முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது. என்ன முடிவெடுக்கணும்? சுயாதீன உறுப்பினர்களை தேர்வு செய்யுங்கள். சுயாதீனமாக நின்று பேசக்கூடியவர்களை தேர்வு செய்யுங்கள். இந்த கட்சிகளோடு, பாரம்பரிய கட்சிகளோடு இருக்கிறவர்களையும் தேர்வு செய்ய முடியாது. ஏன்னா 20க்கு கை தூக்கி ஜனாசா எரிக்கிற வரைக்கும் போனவங்க இவ்வளவு ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, வாய் திறக்காம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு மற்ற காரியங்கள் தான் முக்கியமாக இருக்கிறது. அதே போன்று ஆளும் கட்சியை பொறுத்தவரை அவங்க நியமிச்சிருக்கிற ஆட்களையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பல இடங்களில் இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய இடங்களில் அவங்க போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் இவங்க யார், எப்படி பழைய ஜேவிபி என்கிறதுக்காக போட்டுக்கிறாங்களே தவிர அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகிறது என்பது ஒரு கேள்விக்குறி. நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது அம்பாறை மாவட்டத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வேட்பாளர், அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பற்றி உங்களை யாருக்குமே இன்னும் எதுவுமே தெரியாது, நான் யாருன்றதே உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. ஏன் தயாராக இருக்கிறீங்கன்னா, இந்த கட்சியை கவனத்தில் கொண்டு தயாராக இருக்கிறீங்க. அவர் யாருன்றே மக்களுக்கு தெரியாது, அவர் இதுவரை காலமும் எங்கே இருந்தாருன்னு தெரியாது. இவரை பாராளுமன்றத்துக்கு, கட்சி நல்ல கட்சிங்கிறதுனால இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டதுக்கு பிறகு இவர் நமக்காக பேசுவார், இவர் நமக்காக குரல் கொடுப்பாருன்னு நினைக்க முடியுமா? அவரே சொல்கிறாரு, நான் யார் என்ன ஏது ஒன்று உங்களுக்கே தெரியாது, கட்சிங்கிறதுனால எனக்கு வாக்களிக்க போறிய. அப்போ எவ்வளோ ஒரு நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அதை யோசிக்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்களை தான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய வாக்கு மூலம். ரெண்டாவதுனா, கட்சியின் கட்டளையை மீறி அடுத்த கட்டம் நகரமாட்டோம். அல்லாவிடமிருந்து வகி வரும், காசு வராது. அதுபோன்று அனுரகுமாரவிடமிருந்து கட்டளைகள் வரும், எங்களுக்கு பணம் வராது. அவங்க சொல்ற கட்டளையை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்.
என்கிற விதமாக பேசுகிற அவர்களுடைய வேட்பாளர்களை பார்க்கிறோம். இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு சொன்னா, அவங்க போட்டிருக்கிற வேட்பாளர்கள் அவங்களுடைய கட்சியை பாதுகாக்கிறதுக்கு அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சமூகத்திற்காக சுயாதீனமாக குரல் கொடுக்கிறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? இந்த நான் எதுக்கு நிறுத்தப்பட்டிருக்கேன்னு தனக்கே தெரியாத, தன்னை பற்றி யாருக்கும் தெரியாதவர் வந்து நமக்காக என்ன குரல் எழுப்ப போறாரு? அவருக்கு அருகம்பையை பற்றி என்ன தெரியும்? இந்த பிரச்சனையை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? எந்த வேட்பாளர் இதை பற்றி பேசுகிறார்? எனவே இதற்காக பேசக்கூடியவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டுமே தவிர, இப்படியானவர்களால் பாராளுமன்றத்தில் நம்முடைய சமூகத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருகிற போது என்ன செய்ய முடியும்? அதைத்தான் நம்ம அடிப்படையாக யோசிக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த தலைவர்கள் வாய்மூடி இருப்பது கண்டிக்கத்தக்கது. இவர்கள் இது தொடர்பாக பேசியிருக்க வேண்டும், குரல் எழுப்பி இருக்க வேண்டும், நியாயம் கேட்க வேண்டும், நியாயம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் உரத்து குரல் எழுப்பி இருக்க வேண்டும். உறுதியான குரல் என்று ஃபேஸ்புக்கில் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவங்களை நீங்கள் போட்டு சரிப்பட்டு வராது. உறுதியான குரல்ங்கிறது என்ன தெரியுமா? ஃபேஸ்புக்கில் பேனர் போடுறது இல்லை. உறுதியான குரல் இந்த மாதிரி பிரச்சனை வருகிற நேரத்தில் என்னென்று பேசுறதுக்கு பேர் தான் உறுதியான குரல். உங்களுடைய குரல் உறுதியான குரலா, அதர பழசான குரலா? ஏன் வாய் திறக்காம இருக்கிறீங்க? ஏன்னா அனுரகுமார் திசாநாயக்க மேலே ஏற்கனவே சொன்ன அவதூறுகளுக்கு நமக்கு வழக்கு போட்டுறதா சொல்லியிருக்கிறாரு. அவரே சொல்றாரு, நான் ஜனாதிபதிக்கு விஷ் பண்ண கால் பண்ணேன், அவர் விஷை ஏற்றுக்கிட்டாரு. உடனே ரவுஃப் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு வழக்கு இருக்குதுன்றதை நினைவுபடுத்தினாரு அப்படின்னு அவரே சொல்றாரு. எனவே அவர் ஏற்கனவே சொன்ன ஜனாதிபதி மேலே சொன்ன விஷயங்களுக்கு ஒரு வழக்கையும் அவர் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு அச்சப்படுறாரான்னு தெரியல. ஆனால் மக்கள் முடிவெடுங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களால் எந்த பலனும் இங்கே வரப்போவதில்லை. என்ன பிரச்சனை இப்பவே இப்படி இருக்கிறாங்கன்னா அதற்கு பிறகும் இதைவிட மோசமாக இருப்பார்கள். எனவே இவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், செய்திகள் முடிகின்றன.